ஹலோ மக்களே, இதுதான் வந்து தக்ஷிணேஸ்வர காளி டெம்பிள். இது வந்து சக்தி பீடத்தில் வராது. ஆனால் கொல்கட்டா காளி 2 இருக்குது. இது வந்து தக்ஷிணேஸ்வர காளி வந்து இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்டர்ன் பேங்க் ஆஃப் ஹூக்ளி ரிவர். நாங்கள் போன அன்றைக்கி அமாவாசை, அதனால தான் இவ்வளோ கூட்டம். மற்ற நாளில் வந்து இவ்வளோ கூட்டம் இருக்காது. ஆக்சுவலி சைடில் இருக்குது. இதை நீங்கள் ரீச் பண்ணணுன்னா மெட்ரோவில் வரலாம், கார் டாக்ஸி கிடைக்கிது, பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. ஆனால் பஸ்ஸு காரு வந்து ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து மெட்ரோ சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. மெட்ரோனால் ரொம்ப சீக்கிரமாக வந்துடலாம். மெட்ரோ வந்து உங்களுக்கு கோயில்கிட்டேயே வந்து இறங்கிக்கலாம். அப்படியே நம்ம டெம்பிள் விசிட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். நாங்கள் வந்து ஆனால் காரில் போனோம். எங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை. ரொம்ப தூரம் போகணும் மாதிரி இருந்துச்சு. பெஸ்ட்டு மெட்ரோ. அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த கோயிலில் இந்த லைன் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா? இந்த லைன் எங்கே போகுதுன்னு தெரியுமா? இப்போ நீங்கள் வந்து காரை வச்சிங்கன்னா, கார் வச்சுட்டு நம்ம இங்கே வந்தோன்னா இந்த லைன் இங்கே நிற்போம். இப்படியே கோயிலுக்குள்ளே போயிடுவோம் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க. இந்த லைன் நேராக உள்ளே போய் இந்த பிரிட்ஜில் கனெக்ட் ஆகுது. இப்போ ஒரு பீப்புளெலாம் வந்து இப்படி போகிற மாதிரி தெரியுதுங்களா? முன்னாடி போயிட்டுருக்காங்களா? இப்போ பாருங்கள், இன்னொருத்தவங்க போய் இந்த பேக் சைடு ரிவர்ஸ் வந்துட்டுருக்காங்க பாருங்கள். இவங்க போகிறவங்க எல்லாம் அந்த பார்க்கிங்லேருந்து வந்து வெளியில் வந்து திருப்பி வெளியில் இவ்வளோ தூரம் இந்த பாலத்தில் மேலே வந்து திருப்பி ரிட்டன் உள்ளே போயிட்டுருக்காங்க. எங்கே போகிறாங்க சாமி பார்க்கன்னா? இப்படி தான் நம்ம வந்து லைனில் போய் அவங்கள பார்க்கணும். அந்த காளியம்மாவை பார்க்கறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும். அந்த லைன் சும்மா சாதாரண லைன் இல்லைங்க. ஒரு தடவை தரிசனம் பார்க்கறதுக்கு 4 to 5 hours வெறும் செப்பல் கூட இல்லாமல் நடந்து போயிட்டுருக்காங்க. இவ்வளோ பக்தியான பீப்புளாக நான் இங்கே தான் பார்க்குறேன். நார்த் சைடு போனால் ஒரு சாமி கூட நான் இங்கே பார்க்கவே முடியல என்னால். எனக்கு இவ்வளோ பொறுமை கிடையாது. இந்த லைன் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, அங்கேருந்து வெளியில் வந்து இவ்வளோ தூரம் பாலத்தில் ரிட்டன் வந்து யூட்டர்ன் அடித்து திருப்பி உள்ளே போகணும் நம்ம சாமியை பார்க்குறதுக்கு. இவ்வளோ பொறுமைலாம் எங்களுக்கு இல்லை. சரின்னு சொல்லிவிட்டு நம்ம இப்படியே சாமியை பார்த்துருவோம். வெளியிலே நின்று ஃபோட்டோ போட்டது, சாமியை வெளியிலே நின்று கும்பிட்டுட்டு மனசில் தான் இருக்குது சாமின்னு நினச்சிட்டு நான் வந்துட்டேன். என்னால் முடியல சாமி அப்படின்ட்டு. இது ஆக்சுவலாக இதோட ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாமிங்க பேர் வந்து பவதாரணி. அவங்க தான் வந்து மகாதேவி பராசக்தி காளின்னு கூப்பிட்றாங்க. இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராணி ராஷ்மோனி அப்படின்றாங்க. அவங்க வந்து 1855 பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பில்டிங் வந்து அவங்க வாரணாசிக்கு போகிற வழியில் அவங்க கனவுல வந்து சாமி சொன்னதுனால கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. இதை வந்து நவரத்னா ஸ்டைலில் கட்டியிருக்காங்க. பெங்காலி நவரத்னா ஸ்டைலில் 9 ஸ்பியர்டு ஸ்டைலில் வந்து இந்த டவர் வந்து 100 feet டாலில் கட்டியிருக்காங்க. இதுக்குள்ளே வந்து காளி டெம்பிள் இருக்குது, 12 சிவா டெம்பிள் இருக்குது, ஒரு ராதாகிருஷ்ணா டெம்பிள் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா, இதுதான் இந்த வழியாக தான் வெளியில் வந்து திருப்பி உள்ளே யூட்டர்ன் அடிப்பாங்க. இதுதான் அந்த யூட்டர்ன் போடுற இடம். அப்புறம் பார்த்திங்கன்னா, இவங்க தான் அந்த ராணியோட ஃபோட்டோ கிடச்சிது. அப்புறம் காளியோட ஃபோட்டோ. இவங்களெல்லாம் நான் டவுன்லோட் பண்ணி நான் பார்க்கணுன்றதுனால பார்த்தேன். அதை அப்படியே இதுலேயும் நான் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பீங்கன்னு. இவங்க தான் பவதாரணி காளி, தக்ஷிணேஸ்வர காளி. அப்புறம் ராமகிருஷ்ணரும் இவங்க இந்த ராணிக்கு அப்புறம் ராமகிருஷ்ணர் தான் இங்கே ஸ்பிரிச்சுவல் கைடாக இருந்திருக்கிறாரு. அவருக்கு அப்புறம் விவேகானந்தர் வந்திருக்காரு. அவங்களோட ராமகிருஷ்ணரோட ஆசிரமம், அவங்களோட யூனிவர்சிட்டி, அது ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஏரியா. அது பேர் பெஹுமத், அந்த இடத்தோட பேர். இது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அந்த ஏரியா எல்லாமே ஒரு அந்த இடம்தான். ஆசிரமம் எல்லாமே இருக்குது. அதுக்குள்ளே போகிறது வந்து நாங்கள் போட்டில் போனோம். இங்கே தக்ஷிணேஸ்வர காளி டெம்பிள்லேருந்து சைடில் போனோன்னா உங்களுக்கு போட் ஃபெசிலிட்டி இருக்குது. போட்டில் போகலாம். நமக்கு 10 rupees தான் போட்டு. அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.